எந்த கிழமையில் எந்த தெய்வ வழிபாடு செய்வது உகந்தது? திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த தினமாகும். சிவனை நினைத்து அவருக்காக விரதம் இருந்து வழிபட்டு பால், அரிசி, சர்க்கரை, பழங்களை நெய்வேத்தியமாக சமர்ப்பணம் செய்திடலாம். செவ்வாய்க்கிழமை அனுமன், முருகப்பெருமான், துர்க்கை போன்ற தெய்வங்களுக்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் ஒளியும் வளமும் நிச்சயமாக பெருகும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலன்களை தரும். புதன்கிழமை கணபதியை வணங்கி சுபகாரியத்தை தொடங்க ஏற்ற நாள். உலகின் முதற்கடவுளான விநாயகரை வணங்கினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வடிவமான குரு வழிபாடு செய்திட உகந்த நாள். வியாழன் விஷ்ணு பகவானுக்கும் அவரின் துணைவியான லட்சுமி தேவியை வணங்கிடவும் உகந்த நாள். வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு விரதம் இருப்பதும் துர்க்கை அம்மனின் பலவிதமான அவதாரங்களை வழிபடுவதற்கும் ஏற்ற நாளாகும். பெண் தெய்வங்களை வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை திருமால், ஆஞ்சநேயர், காளி தேவி ஆகியோரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும். சனி பகவானை வணங்குவதற்கும் பிரதோஷ வழிபாடு செய்வதற்கும் மிகவும் சிறந்த நாள் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவானுக்கு ஏற்ற தினமாகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து சூரியனை வணங்கினால் சூரிய தோஷம் விலகி நல்ல வேலை, பணம், பதவி உயர்வு கிடைக்கும்.